Happy Sabbath. So today we are meditating the chapter 12. So பாடம் 12 நம்ம படிக்க போகிறோம். முன் அடையாளங்கள். ஸோ இங்கிலீஷ் இட் சேஸ் ப்ரீகர்சர்ஸ். ஸோ அநேக பாடங்களை படித்து கொண்டு இருக்கிறோம். 11வது பாடத்தில் வந்து ரூத் அண்ட் எஸ்தர் பற்றி படித்தோம் இல்லைங்களா. த சேம் டாபிக் டிஃப்ரெண்ட் எண்டு டைமில் வேறு ஒரு 2 விஷயத்தை வந்து 12ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்க போகிறோம். அது எதுனாக்கா டேனியல் சாப்டர் 2, டேனியல் சாப்டர் 3, அதில் வந்து ஷட்ராக், மேஷக், அபேத்நேகோ, அனானா, மிஷாயில், அசாரியா இவங்க 3 பேர் வந்து எப்படி அந்த சிலையை வணங்காத இருந்து கடவுளுக்காக நின்னாங்களோ, ஸோ அந்த ஒரு விஷயத்தை ரெவல்யூஷன் சாப்டர் 13ல் எப்படி எண்ட் டைம் events it is connected. So that we are going to study. So let's start with the prayer. அன்பும் இரக்கமுள்ள தேவனே, இதோ இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, உமது பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளிலே இந்த வேத வசனங்களை படிக்க ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்ததற்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. இந்த முன்னடையாளங்கள் தீர்க்க தரிசனை அறிந்து கொள்ள அநேக பாடங்களை நாங்கள் படித்து கொண்டே இருக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு படிக்க போகும் இந்த வேத பாடத்தை ஆண்டவரே, பரிசுத்த ஆவி வல்லமை எங்களுக்கு தேவையாக இருக்கிறது ஆண்டவரே. அதன்படி நடக்கவும் எங்களை ஆசீர்வதிக்குமாறு கெஞ்சி கேட்கின்றோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென். So we can read 2 Timothy chapter 1 and verses 7. So memory text 2 Timothy chapter 1 and 7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். So in the lessonல why they chosen this memory text. So somebody has meditated this word. இந்த லெசன் டீச்சர் வந்து இந்த லெசனுக்கு வந்து பர்ஃபெக்ட் ஒரு இது மெமரி டெக்ஸ்ட் கொடுத்துருக்கிறாரு. என்னன்னாக்கா, பயப்படாதீங்க, நான் ஜஸ்ட் ஐ கேவ் ஸ்ட்ரென்த். வாட் இட் சேட்ஸ், ஃபார் காட் ஹத் நாட் கிவன் அஸ் த ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர் பட் த பவர் அண்ட் லவ் அண்ட் த சவுண்ட் மைண்ட். ஸோ இந்த உலக பிரகார காரியங்களை வந்து அநேக காரியங்கள் கிறிஸ்தவர்களுக்கு ஏற்படுகிற காரியங்களில் வந்து அநேக பயங்கள் நம்மளுக்கு இருக்குது. ஆனால் இந்த எண்டு டைமில் வந்து இந்த டேனியல் 2nd சாப்டரில் அண்ட் 3rd சாப்டரில் we going to study the 3 witnesses, Shadrach, Meshach, Abednego, how they stood for God as a witness. அந்த டைமில் வந்து இந்த வர்சஸ் அவங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகுது. உலக பிரகாரமான அந்த பயப்படாதீங்க, ஸோ நான் வந்து அதுக்கும் மேன்மையான ஒரு பலத்தையும் கடவுளுடைய ஆவியை உங்களுக்கு கொடுக்குறேன், ஸோ அது மேற்கொள்ளன்னு சொல்கிறாரு. ஸோ அதனால் டீச்சர் வந்து இந்த ஒரு நல்ல மெமரி டெக்ஸ்ட்டை கொடுத்துருக்குறாரு. ஸோ நம்மளுக்கு இங்கே வந்து 2 இன்ட்ரடக்ஷனில் வந்து 2 ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துக்கிறாங்க. முதலாவது ஷத்ராக், மேஷக், அபேத்நேகோ அனுபவம் வெளிப்படுத்தின 13இல் சித்தரிக்கப்படுகிற விஷயங்கள். So first point we are going to discuss about Shadrach, Meshach, Abednego in Daniel chapter, how they stood for God. கடவுளுக்காக எப்படி நின்னாங்க, அந்த சிலை வணக்கத்தில் கடவுளுக்காக நின்று அந்த சிலை வணங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நின்னாங்க. செகண்ட் பாயிண்ட் வந்து எதுனாக்கா, நியூ டெஸ்ட்மெண்ட், புதிய ஏற்பாட்டில் வந்து ஆதிகால சபை வந்து எப்படி கடவுளுக்காக நின்னாங்க. ஸோ தெர் இஸ் நோ கான்ட்ரடிக்ட். இந்த பைபிள் பிரின்சிபல்ஸில் வந்து என்ன ஒரு கடவுள் நம்மளுக்கு சொல்கிறாருனாக்கா, ஃப்ரம் ஏடன் டு த செகண்ட் கம்மிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், த சேம் பிரின்சிபல்ஸ், சேம் கமாண்ட்மெண்ட்ஸ், சேம் அப்போசிஷன். 2 குரூப் வந்து அது அந்த தான் இருக்குது. தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஷியேட். ஜீசஸ் கூட சொல்லியிருக்கிறாரு இல்லையா, நோவா காலத்தில் என்ன நடந்துச்சோ அதே மாதிரி தான் நடக்குதுன்னு சொல்கிறாரு. பேதுரு நான் சொல்லியிருக்கிறாரு, நோவா காலத்தில் நடக்கிற மாதிரி நடக்குது, சோதம் கோமரால என்ன நடந்துச்சோ அதே தான் இருக்குதுன்றாரு. சரி, தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஷியேட், திஸ் சேம் கான்ஃப்ளிக்ட், த கிரேட் கான்ட்ரவர்சி பிட்வீன் ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் சாட்டன். திஸ் இஸ் ஹேப்பனிங் ஆஸ் அ சர்ச் அட்மாஸ்பியர், ஈவன் த ஃபேமிலிஸ் ஆல்சோ இட் இஸ் ஹேப்பனிங். ஸோ நம்ம குடும்பத்தில் கூட இந்த காரியங்களை நடக்குது. ஸோ அதனால் ஷட்ராக், மேஷக், அபேத்நேகோ சாப்டர் 2 and 3ல, நியூ டெஸ்ட்மெண்ட் ஆக்ட்ஸ் அப்போஸ்தலர் சாப்டர் 1 and 2, how
த ஏர்லி சர்ச் ஸ்டுட் ஃபார் த காட். இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து கடைசி காலத்தில் இருக்கிற நம்ம கடவுளுடைய ஜனங்களுக்கு எப்படி இது அப்ளிகபிள் ஆகுது, ஹவு யூ ஆர் கோயிங் டு ஃபேஸ் த சேம் சினாரியோ வில் பி ரீஅப்பியர். ஆனால் டேனியல் அண்ட் ஆக்ட்ஸ் அப்போஸ்தல் இட் டாக்ஸ் அபவுட் த சர்டன் லிமிட்டட் ரீஜன்ஸ், ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் நடந்துச்சு. ஆனால் இந்த கடைசி காலத்தில் இட் வில் பி எ வேர்ல்டு வைட் சிஸ்டம். ஸோ அதுதான் நம்ம படிக்க போகிறோம். ஆனால் இன்னும் டேனியல் சாப்டர் 2 and 3 அங்கே ஒரு சிலை வணக்கம் வச்சாங்க, வொர்ஷிப்பிங் ஆஃப் இமேஜ். கடைசி காலத்தில் ஒரு இமேஜ் வைக்க போகிறாங்களா, ஒரு பெரிய சிலை வைக்க போகிறாங்களா? somebody they calling to specific place like Chikbalapur, Dodbalapur, that or a temple they created and the people went there. So அதனால some other religion they want their statues to be established இல்லைங்களா? different denomination they want one statue to be built and call all the people. It won't work out, but it will repeated the spiritually, not image or statue. It will be a one more commandment, it is 7 days Sabbath. ஸோ அதுதான் நம்ம படிக்க போகிறோம். அதனால் இந்த ஒரு ரெண்டு விஷயத்தில் வந்து இந்த லெசனில் வந்து டீச்சர் என்ன சொல்லிக்கிறாருனாக்கா, எல்லாத்துலேயும் ஜீசஸ் என்ன சொல்லிக்கிறாருனாக்கா, ஃபியர் நாட், நீங்கள் பயப்படாதீங்கன்றாரு. ஐசாயாவில் கூட சொல்லிக்கிறாரு ஃபியர் நாட்ன்றாரு இல்லைங்களா? ஸோ அதனால் கடவுளுடைய ஜனங்களுக்கு எப்போதும் இப்போ எல்லாமே விட்னஸ் சொன்னோம் இல்லைங்களா, சிம்பிள் அதுதான் சொல்கிறாரு. ஸோ ஐ ஆல்வேஸ் வித் யூன்னு சொல்லிட்டு ஃபைனல் கமாண்ட்மெண்ட்ஸு நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. ஃபியர் நாட், உங்கள் மனது வந்து கலங்கப்படாதீர்கள்னு சொல்கிறாரு. ஸோ அதனால் இந்த உலகத்தை ஜெயிச்சு இருக்கிறேன், நான் உங்கள் கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த லெசனில் வந்து அதுதான் ஆஸ் எ கிறிஸ்துவர்களை நம்ம ஏசு கிறிஸ்துவ ஃபாலோ பண்ணுறோம். ஆஸ் எ ரெமனன்ட் சர்ச் வி ஷுட் ஹாவ் ஆல் டிஃபிகல்ட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஆனாலும் நம்மளுக்கு வந்து ஜீசஸ் ஒரு விட்னஸ் கொடுக்குறாருனாக்கா, மேத்யூ 28 சதா காலமும் நான் உங்களுக்கு கூட இருக்கிறேன்னு சொல்கிறாரு. ஸோ அந்த ஒரு வச்சின அந்த நம்பிக்கையோட ஜஸ்ட் வி ஹவ் டு மூவ் ஃபார்வர்ட். ஸோ வி கம் டு சண்டே லெசன். ஸோ அதே தான் நம்ம படிக்கிறோம். செகண்ட் லெசனில் வந்து இவங்களுக்கு நெபுக்கத்நேசருக்கு ஒரு கனவு வந்துடுச்சு இல்லைங்களா? ஸோ அந்த கனவு வந்து யாரும் சொல்ல முடியல. அது ஃபஸ்ட்டு வந்து எது வந்துனாக்கா, பேபிலோன்னு அந்த ஸ்டாச்சுவில் வந்து ஹெட் இஸ் கோல்டு பேபிலோன் வந்து, நெக்ஸ்ட் வந்து மீதியா பெர்ஷியா, தேர்டு வந்து கிரீக்ஸ், அண்ட் ஃபோர்த் இஸ் ரோமன்ஸ், அண்ட் ஃபிஃப்த் இஸ் த டிவைடட் கிங்டம். ஸோ அதுதான் இருக்குது. இதில் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இந்த இன்ட்ரொடக்ஷன்ஸில் வந்து நம்ம வந்து இந்த கடைசி காலத்தில் தான் இருக்கிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த டோஸ் இல்லைங்களா, அந்த பாதத்தில் வந்து 10 விரல்கள் இருக்குது. அதில் வந்து களிமண் அண்ட் அயன் ரெண்டு மிக்ஸ் ஆகிருக்குது. இது நம்மளுக்கு எல்லாமே தெரியும், ரெகுலராக நிறைய படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? ஸோ இந்த காலத்தில் நம்ம இருக்கிறோம். ஸோ இந்த லெசனில் என்ன இன்னும் போட்டிருக்கிறாங்கன்னா, இந்த பிரிட்டிஷ் அண்ட் ஜெர்மன் இந்த ரிலேஷன்ஷிப்பை போட்டிருக்கிறாங்க. ஸோ பிரிட்டிஷ் அண்ட் ஜெர்மன் வந்து ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் கலப்பு திருமணமெல்லாம் பண்ணாங்களாம் இல்லைங்களா? இருந்தாலும் என்ன ஆச்சுனாக்கா, அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உலக போர் அவங்களுக்காக வந்துச்சுன்றாங்க. தே ஈவன் த மேரிட் அண்ட் தே டேக்கன் டாட்டர்ஸ் ஃப்ரம் அதர் நேஷன்ஸ், தே பிகம் ரிலேட்டிவ். பட் அந்த கான்ஃப்ளிக்ட் வரும்போது அவங்களுக்கு இந்த உலக போர் வந்துடுச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த டேனியலில் கூட அதனால் களிமண் எப்படி இந்த இரும்புக்கு ஒட்டாத இருக்கிறதோ, சில விஷயங்கள் வந்து அதை ஒட்டாத இருப்பாங்க. ஸோ இந்த உலக தலைவர்கள் கூட எல்லாமே போகும்போது ட்ரம்ப்பை மீட் பண்ணுறாங்க, ட்ரம்ப்பு வந்து வேறு இது பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே ஹாப்பிலி தே கோயிங் அண்ட் டிஸ்கஸிங் லாட் ஆஃப் திங்ஸ் இன் த பொலிட்டிக்கல் இஷ்யூஸ். பட் அந்த வந்து அவங்க இந்த இண்டிவிஜுவலை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அவர் பிரைம் மினிஸ்டர் மீட்டிங் அண்ட் ட்ரம்ப் மீன்ஸ் ஈ ஹாவ் சம் கோல்ஸ் அண்ட் ப்ரோட்டோகால் டு பி ஃபாலோட் இன் இந்தியா. அவர் விட்டு கொடுக்க மாட்டார். ஸோ இதுதான் ஆக போகுது. ஸோ அந்த ஒரு காரணத்தில் தான் இந்த ஒரு டேனியலில் சாப்டர் 2 and 3 வந்து இவருக்கு வந்து இந்த சிச்சுவேஷனில் இருக்க போகுதுன்னு சொல்கிறாரு. அதே போல் கீழே வந்தீங்கன்னாக்கா, நெபுக்கத்நேசர் கண்ட சொப்பனம் என்ன, தானியேல் அதற்கு எவ்வாறு விளக்கம் சொன்னார். எல்லாருக்கும் தெரியுங்களா, இந்த ராஜாவுக்கு வந்து கனவு வந்துச்சு, ஆனால் நான் மறந்துட்டார் இல்லைங்களா? ஸோ ஆனால் அது வந்து இந்த மெஜிஷியனு, ஸோ நோபடி இஸ் ரிவீல் திஸ் ட்ரூத். அண்ட் ராஜாவுக்கு வந்து அந்த கனவும் சொல்லணுமா, அதன் பிறகு அர்த்தமாக சொல்லணுமா.
இது ஒரு புதுசாக இருக்குது இல்லைங்களா? கனவு சொன்னால் தானே நம்ம அர்த்தம் சொல்ல முடியும். ஆனால் இங்கே வந்து பயங்கரமாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ಮೋಸ್ಟಾவது நம்மளுக்கு ಕನವು ವರೋದು ஞாபகம் இருக்காது இல்லையா? ಒಳ್ಳೆಯ ಕನಸುಗಳು ಬರುತ್ತೆ, ಆದರೆ ಅದು ರೀಕ್ಯಾಪ್ ಮಾಡಿದ್ರೆ ಎಷ್ಟೋ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ ಅಂತ ಬೆಳಗ್ಗೆ ಆದ ತಕ್ಷಣ ಗೊತ್ತಿರುತ್ತಲ್ಲ. இந்த கனவுலாம் நான் ஞாபகம் வந்தால் நல்லா இருக்குமே, யோசனை பண்ணி பண்ணி பார்க்கும், கொஞ்சம் ஏதோ வரும். எனக்கு கூட அது கனவுலாம் வரும்போது அந்த டே ஃபுல்லு யோசனை பண்ணியிருப்பேன். கொஞ்சம் இன்புட்ஸ் கடவுளே அதெல்லாம் கொடுத்தா நல்லா இருந்துச்சு. இட் இஸ் வெரி குட் தட் ட்ரீம், ஐ வென்ட் சம்வேர் அண்ட் மீட்டிங் சம், பட் நத்திங் அஸ். இதுதான் நெபுக்னேசர் கூட அது வந்துச்சு. ஆனால் அது வந்து டேனியல் வந்து அவங்களெல்லாம் ப்ரோசிக்யூட் பண்ணி மர்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு டிக்ரி வரும்போது இவர் வந்து டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு கடவுளுக்காக ப்ரேயர் பண்ணுறாரு. காட் இஸ் ரிவீல் ஆல் த சீக்ரெட்ஸ் டு டேனியல் அண்ட் இஸ் ரிவீலிங். இது என்னன்னாக்கா இந்த லெசனில் வந்து செகண்ட் ஞாயிற்றுக்கிழமையில் வந்து ஹவு திஸ் ப்ராஃபஸி கேன் பி அண்டர்ஸ்டாண்ட், தீர்க்க தரிசனம் நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க கொடுத்துருக்குறாங்களே. இப்போ எல்லாமே போயிடுச்சு. இது வந்து பேபிலோனு, மீடோ பர்ஷியா, கிரீஸ் அண்ட் ரோமன்ஸ் அண்ட் 4 தேசங்கள் இப்போ போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கடைசி காலத்தில் இருக்கிறோம். ஸோ இதுதான் வந்து இந்த லெசன் வந்து ஹிஸ்டாரிசஸ்ன்றாங்க இங்கிலீஷில். ஹிஸ்டாரிசஸ்னு என்னன்னாக்கா முன்ன நடக்கிற காரியங்களை, பின்னால் நடக்கிற காரியங்களை வந்து இந்த தீர்க்க தரிசனமாக சொல்கிற ஒரு விதத்தில் தான் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டேனியல் ப்ராஃபசிஸ். ஸோ அதுதான் அது என்னன்னாக்கா டேனியல் 2 இஸ் அ ஃபவுண்டேஷன் ஃபார் ஆல் த ப்ராஃபசிஸ்ன்ட்டு. ஸோ யூ கேன் கம் டு டைம் கம்மியாக இருக்குது. ஜஸ்ட் இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஷேர் எனி திங் பை ரைசிங் யுவர் ஹேண்ட். வி கோ டு மண்டே லெசன். சொரூபத்தை வணங்குதல். ஓகே, there is no time, already 11 o'clock. Okay, yeah, that's you can share your points. உங்களுக்கு ஆமாம், so 1 Timothy chapter 2 Timothy chapter 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். தெளிந்த புத்தியும்
ஸோ எனி அதர் பாயிண்ட்ஸ், வேறு எதனா ಪಾಯಿಂಟ್ಸ್ ಶೇರ್ ಪಣ್ಣು. ಯಾವುದು ಪಾಯಿಂಟ್ಸ್ ಇಲ್ವಾ? ಪಾಯಿಂಟ್ಸ್ ಇಲ್ಲ ಅಂದರೆ ನೀವು ರೆಡಿ ಇಲ್ಲ ಅಂತ ಅರ್ಥ. ಸೊ ವಿ ಆರ್ ನಾಟ್ ಪ್ರಿಪೇರ್ಡ್, ದೇರ್ ಇಸ್ ನೋ ಇನ್ಪುಟ್ಸ್ ಫ್ರಮ್ ಯುವರ್ ಸೈಡ್, ದೆನ್ ಯು ಆರ್ ವೇವರಿಂಗ್ ஃப்ரம் திஸ் ஆர் திஸ் ஒன். ஸோ அங்கிள் சொன்ன மாதிரி, மார்ட்டின் சார் சொன்ன மாதிரி, என்னது இந்த சின்ன சின்ன காரியத்திலே நம்ம கீழே விழுறோம். அட்லீஸ்ட் வி ட்ரை டு ஓவர் கம் த ஸ்மால் திங்ஸ். இன் ஃபேமிலி கான்ஃப்ளிக்ட்ஸ் இருக்கலாம், ஆஃபீஸில் இருக்கலாம், வேலையில், சபையில். இதில் ஒரு நம்ம பர்ஃபெக்டாக இருக்கும்போது தான் தட் வில் டேக் லீட் டு ஹையர் கான்ஃப்ளிக்ட்ஸ். அந்த மாதிரி பெரிய ஒரு கடவுளுக்காக ஆவிக்குரிய விஷயத்தில் நிற்கும் போது அதில் நம்ம ஜெயிக்க முடியும். ஆனால் இந்த 3 வாலிபர்கள் சேர்ந்த ஒரு காரியம் வந்து இன்றைக்கும் பேசுகிறோம் இல்லையா நம்ம. இட் இஸ் வெரி அமேசிங். இந்த 3 பேர் செய்த காரியம், த 3 யங்ஸ்டர்ஸ் ஸ்டுட் ஃபார் காட். ஸ்டில் இட் இஸ் ஸ்போக்கன் ஃபார் எவ்ரிவேர் இன் த கிறிஸ்டியானிட்டி. ஸோ எந்த டினாமினேஷன் யாருன்னா இருக்கலாம், ஆஸ் அ கிறிஸ்டியன் தே கிவிங் விட்னஸ் சச் தே ஸ்டுட் ஃபார் காட். அந்த ஒரு விஷயம், இட் இஸ் அமேசிங் விட்னஸ். ஜெர்மன் அண்ட் பிரிட்டிஷ், தே மேரிட் அண்ட் கேம். Yes, yes. Okay. So now we come to Monday lesson, சொரூபத்தை வணங்குதல், worshipping the image, Monday lesson. இதில் வந்து டேனியல் சாப்டர் 2, 46 and 48 verses. You can read somebody. இதில் படிங்க, 46 48. டேனியல் சாப்டர் 2, மண்டே லெசன், சொரூபத்தை வணங்குதல். படிங்க. அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான். ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைப்பொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாயிருக்கிறார் என்றான். ஸோ இங்கே வந்து இந்த செகண்ட் சாப்டரில் வந்து கடைசியில் வந்து இந்த ரெவல்யூஷனை, இந்த ட்ரீமை வந்து டேனியல் வந்து நெபுக்கத்நேசர் கிங்கை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவர் ரொம்ப சந்தோஷம் ஆகிடுது. இஸ் அப்ரிஷியேட்டிங் டேனியல். டேனியல் வந்து இது அப்ரிஷியேட் பண்ணுறாரு, உன்னுடைய கடவுள் எல்லாமே பெரிய கடவுளுப்பா, இந்த கடவுளை தான் என்னது நீங்கள் வந்து ஒர்ஷிப் பண்ணோன்னு சொல்லிட்டு டிகிரியும் கொடுக்குறாரு. ஆமாம், அந்த டிகிரி என்னாச்சுன்னு தெரில, அந்த பைபிளில் அந்த டாக்குமெண்ட்ஸ் இல்லை, எவ்வளோ நாள் இருந்தேன்னு தெரில. மோஸ்ட்லி இந்த செகண்ட் தேர்ட் சாப்டருக்குள்ளே அது அந்த டைம் ஃப்ரேமுக்குள்ளே அது மோஸ்ட்லி இதாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சீக்ரெட்டை வந்து ரிவீல் பண்ணுறது உங்கள் கடவுள் தான் உண்மையான கடவுள்னு சொல்லிட்டு நெபுக்கத்நேசரே ரிவீல் பண்ணார் இல்லைங்களா. அதன் பிறகு திரும்ப என்னாச்சு, தேர்ட் சாப்டரில் திரும்ப அவர் உள்டாயிட்டார். ஸோ இந்த ஒரு காரியத்தை வந்து அப்படியே நம்ம லைஃப்பில் போட்டுக்கலாமே. ஒரு நல்ல காரியம் வந்து போது என்ன ஆகுது, நம்ம ரொம்ப குஷியாக இருக்கிறோம், ப்ரைஸ் லார்ட், தேங்க்ஸ் காட், அது இது குரூப்பில் போடுறது, ஜஸ்ட் காட் ஹஸ் டன் திஸ் மிராக்கிள், விட்னஸ். அப்படின்னு பிறகு என்ன ஆச்சு, நெபுக்கத்நேசர் கேரக்டர் மாதிரியே நம்மளது கடவுள் யாரோ நான் யாரோன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பு நம்மள இதுவும். ஸோ வென் அவர் பேங்க் பேலன்ஸ் இஸ் ஹை, ஜஸ்ட் வி கீப்பிங் ஜீசஸ் அவே ஃப்ரம் அஸ் இல்லைங்களா. எல்லாருக்கும் இருக்குதா? ஒரு மாதிரி நம்ம ஏதோ ஒரு
நிறைய காசு இருக்கும்போது ஜஸ்ட் வி ஹாவ் சம் மைண்ட் செட்டில், ஏன்னா இதெல்லாம் அட்டாக் ஆஃப் சாட்டன். உங்கள்கிட்ட நம்ம ஒரு சொந்த வீடோ ஆஸ்தி அந்தஸ்து எல்லாமே இருக்கும்போது, எல்லாம் மேன் பவர் எல்லாமே இருக்கும்போது, we tend to fall in the Saturn spray. Just sometime we no need God. கடவுளுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்டில் வந்து இதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்ராம் கூட பணக்காரராக இருந்தார், ஜோபு பணக்காரராக இருந்தார், பட் they stood for God. கடவுளுக்கு கொடுத்தாரு, கடவுளை எடுத்துக்கொண்டாருன்றான். இது ஏன் சொல்கிறேன்னாக்கா, நான் ஒரு வாட்டி ரொம்ப டஃப்பான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது ஒரு பிஎஃப் அப்ளை பண்ணியிருந்தேன். அது பிஎஃப் வந்தால் வரலையா இல்லையான்னு சொல்லிட்டு தான், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் தான், எனக்கு இப்படி தான் இருந்துச்சு. பிஎஃப் அப்ளை பண்ணேன். அந்த டைமில் இந்த மாதிரி மெசேஜ்லாம் இல்லை இல்லையா, ஃபோன் மெசேஜ்லாம் இல்லை, மேனுவல் தான், ஃபோன் பண்ணி சொல்லணும், இல்லை வீட்டுக்கு லெட்ரு வரணும். ஆனால் அவங்க பிஎஃப் ஆஃபீஸ் சொன்னாங்க, எப்போனா ஃப்ரீயாக இருக்கும்போது கார்டு ஸ்வைப் பண்ணிட்டு பாருங்கன்ட்டு. கார்டு சும்மா ரொம்ப கவலையாக போனேன். கார்டு ஸ்வைப் பண்ணிட்டு செக் பேலன்ஸ் பண்ணாக்கா இவ்வளோ 1000க்குது, இவ்வளோ எண்ணி பார்க்குறேன், இவ்வளோ 1000 ஜீரோவா கரெக்டாக அப்படி இப்படின்ட்டு என் மைண்டே எங்கேயோ நான் போயிட்டேன் அந்த பேங்க் பேலன்ஸ் பார்த்துட்டு. நான் என்னதுக்கு சொல்கிறேன்னாக்கா, இந்த காசு வந்து மனுஷனை எப்படி டைவர்ட் பண்ணுது. ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், ஃபியூ டேஸ் ஐ எம் நாட் கிவன் தேங்க்ஸ் ஃபார் காட். கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்ல, ஏன்னா அந்த காசு எனக்கு பெருசாக இருந்துச்சு. அந்த பிரிண்டர்ட்டை எடுத்து பார்க்குறேன், பிரிண்டில் இந்த ஜீரோ கரெக்டாக இருக்குதா, கரெக்டு தானா, 50,000 1,00,000 எண்ணி பார்க்குறேன். இல்லை ஒரு 5 ரூபாவா இது, இன்னும் உள்டாவா 5.00 இப்படி போட்டாங்களா, இந்த சாஃப்ட்வேரில் எரர் ஆகிடுச்சா, இந்த புள்ளி வந்து இங்கே வர்றது இங்கே வந்துடுச்சா. ಆಮೇಲೆ ಅವங்கள ಫೋನ್ பண்ணி கேட்டேன், ಹೌದು ನಿಮ್ಮದು ಪಿ ಎಫ್ ப்ராசஸ் ஆகுது. அப்போது வி ஹவ் கன்ஃபார்ம். என்னதுனாக்கா, நெபுக்னேசர் மாதிரி நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஹாப்பியஸ்ட் சிச்சுவேஷன் இஸ் காட் இஸ் ப்ரொவைடிங் இன் அவர் ஃபேவர். பட் எகெயின் அந்த எல்லாத்துக்கும் அந்த ஃபேவர் கொடுத்த கடவுளுக்காக நன்றி சொல்லாத நம்ம என்ன பண்ணாக்கா அந்த செல்ஃபில் வந்துடுறோம். இது யாருடைய காரியம்னாக்கா, சாத்தானுடைய காரியம் தான். அதுதான் இந்த லெசனில் ஆல்ரெடி சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இமிடியேட்டாக என்ன பண்ணார்னாக்கா, அவர் ஒரு ஸ்டாச்சு இது பண்ணார் இல்லைங்களா. நம்ம டைம் இது பண்ணல, நம்ம அப்படியே கூட நம்ம படிக்கலாம். ஏன்னா இது ஆல்ரெடி நம்ம ரெகுலராக படிச்சிருக்கிறோம். டேனியல் சாப்டர், ரெவலேஷன் செமினாருங்க நிறைய ரெகுலராக படிக்கிறதுனால இம்பார்ட்டண்ட் வசனம் நம்ம படிச்சிருக்கலாம். நெக்ஸ்ட்டு இமிடியேட்டாக அங்கே என்ன பண்ணார்னாக்கா, அந்த சிலை முற்றிலும் பொன்னால் செய்யப்பட்டதில் அதை தொழுது கொள்ள ராஜா கட்டளையிட்டதிலும் உள்ள முக்கியத்துவம் என்ன. டேனியல் சாப்டர் 3 1 to 2 அதில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணார்னாக்கா, அந்த ஒரு சிலையை பண்ணிவிட்டு என்ன பண்ணோம், எல்லாரையும் கூப்பிட்டு ஒர்ஷிப் பண்ணோன்னு சொல்லி சொன்னார் இல்லைங்களா. இதில் எதிர்த்துறதுனாக்கா, ஃபஸ்ட்டு உங்கள் கடவுள் தான் பெரிய கடவுள் என்னார், அதன் பிறகு என்னார், செல்ஃப் ப்ரைட்னஸ் ஆச்சு. நான் தான் நிற்கணும், என் ராஜ்யம் வந்து லாஸ்ட்டு எப்போதும் இருக்கும், கோல்டு தான் எப்போதும் பர்மனெண்ட்டாக இருக்கணும், நீங்கள்லாம் என்னை அடிப்படினோம், பேபிலோன் தான் நிரந்தரமான ஒரு ராஜ்யமாக இருக்க போதுன்னு சொல்லிட்டு அவர் சொந்த இதில் வந்து அந்த இது பண்ணார். இன்னொரு டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா கூட இந்த சிலை இது மெஷர்மெண்ட் என்னன்னாக்கா 6 கியூபிட்ஸ்ன்னு வருது, 666ன்னு வருது மெஷர்மெண்ட்டு. ஹைட்டும் 6 வருது 60, பாட்டம் வந்து 6 and 6 வருது வேறு டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்களா. அது வந்தாக்கா இந்த சிலை மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 666 வருது. ஸோ அதனால் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இந்த லெசனில் என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா, சில வழிகளில் லூசிபர் குணங்களை நெபுக்னேசர் வெளிப்படுத்தினான், அதாவது விரும்பியதை பெற முயன்றது. சாத்தான் கூட என்ன பண்ணுறாங்க, அந்த த்ரோனை வந்து ஆக்குப்பை பண்ண பார்த்தாங்களா, ஏசு கிறிஸ்து த்ரோனு அந்த பிளேஸ் ஓனுன்னு சொல்லிட்டு லூசிஃபர் எங்கே அந்த பரலோகத்தில் ஆசைப்பட்டான் இல்லையா, இந்த சேம் கேரக்டர் வந்து இந்த நெபுக்னேசரில் இருந்துச்சுன்னு பார்த்தோம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா, ராஜாவுக்கு கீழ்ப்படியவில்லை என்று இருந்த இந்த 3 எபிரிய வாலிபர்களின் வார்த்தைகள் வாசியுங்கள். டேனியல் 3:17-18 விசுவாசம் பற்றியும் விசுவாசம் நம்மிடம் எதிர்பார்ப்பது பற்றியும் அதிலிருந்து என்ன தெரிகிறது. இந்த வசனம் ஒன்றே நம்ம படிக்கலாம். டேனியல் சாப்டர் 3:17 and 18. எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள்.
இதில் கரெக்டாக கிளாரிஃபை கொடுக்குறாங்க. ஸோ கடவுள் வந்து எங்களை காப்பாற்றினாலும் சரி, காப்பாற்றினாலும் சரி, எந்த ஒரு சுச்சுவேஷனில் கடவுளை வந்து நாங்கள் மறிதலிக்க மாட்டோம், இந்த சிலைக்கு நாங்கள் வணங்க மாட்டோம்னு சொல்லிட்டு கரெக்டாக நின்னாங்க. இட் இஸ் நம்ம படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகுது, ஆனால் நம்ம அது சேம் ஃபெய்த்தை வந்து நம்ம வைக்கிறோமா? அதான் சார் கூட சொன்னார், அந்த ஒரு நம்ம சின்ன சின்ன காரியத்தில் வந்து நம்ம பிரயாசம் பண்ணோம். லாட் ஆஃப் கான்ஃப்ளிக்ட்ஸ் அண்ட் அவர் டெய்லி லைஃப் இல்லைங்களா? சின்ன சின்ன காரியத்தில் வந்து நம்ம ஓவர் கம் பண்ணும்போது இந்த ஆவிக்குரிய காரியத்தில் வந்து கடவுள் வந்து கண்டிப்பாக நம்மளை நிற்க வைக்குவார். ஸோ அதனால் ஸோ இந்த ஃபெய்த்து வந்து காமிக்குது. இந்த 3 வாலிபர்களுடைய ஃபெய்த்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதே மாதிரி இந்த லெசன், இந்த புக்கு பார்த்தீங்கன்னாக்கா தீர்க்க தரிசனங்களே அடையாளங்களை எப்படி கண்டு கொள்வது, எப்படி அர்த்தம் பண்ணுது, ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராஃபஸிஸ். அதனால தான் இந்த எல்லா காரியம் வந்து சேம் ரிப்பீட் ஆக போகுது. அந்த சிலையை திருப்பவும் கடைசி காலத்தில் சாப்டர் 13 வரப்போகுது. அப்படியே இந்த 3 பேருன்றதுல வந்து அந்த ஆவிக்குரிய சபை வந்து கடவுளுக்காக சாட்சியாக நிற்க போகிறாங்க. அந்த நெருப்புன்றது வந்து எதுனாக்கா உபத்திரவங்கள், கடவுளை உபத்திரவம் கடவுள் ஜனங்களுக்கு வரும். ஆனால் உபத்திரவங்களில் கடவுள் ஜனங்க கஷ்டப்படுவாங்களான்னு பைபிள் சொல்லுதா? ஒருபோதும் கிடையாது. கடவுள் வந்து காப்பாற்றுவாருங்க. அதே போல் அந்த அனனியா மிஷேல் அசாரியா வந்து நெருப்பில் போடும்போது வந்தாரா? ஜீசஸ் சொன்ன மாதிரி மேத்யூ 28 வந்து கடைசி பரியந்தம் நான் உங்களுக்கு கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே விட்னஸ் வந்தாரா? அதே போல் கடைசி காலத்தில் 7 உபத்திரங்கள் வரும்போது கடவுள் ஜனங்க அந்த ஃபயரில் போகும்போது தே ஓன்ட் ஃபீல் எனி திங் பிகாஸ் ஆஃப் காட்ஸ் ஏஞ்சல்ஸ் ப்ரொடெக்ட் தம். ஸோ அந்த ஒரு எல்லாமே இது வந்து கம்ப்ளீட்டாக அந்த ஸ்பிரிச்சுவல் மீனிங் என் டைமில் வந்து இது எல்லாமே இருக்குது. தெர் இஸ் நோ டைம், ஜஸ்ட் ஐ கேன் கோ அண்ட் ஸ்டடி. அதே நேரங்களிலுங்க ஒரு சிறிய சாதாரணமாக நாம் எடுத்துக்கும் போது நாம் ஜெபிக்கக்கூடிய அத்தனை விண்ணப்பங்களும் நமக்கு அது வெற்றியாக வந்துட்டாக்கா நமக்கு ரொம்ப சந்தோஷம். சில நேரங்களில் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள் நடக்காமல் போனால் என்ன செய்கிறோம்? நம்ம சோர்ந்து போகிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நமக்கு, பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வி ஃபீல் தட் வி ஷுட் பி எக்ஸ்பெக்டிங் ஒன் வே, வந்துக்கிட்டே இருக்கணும். நான் என்னென்ன ஜாம் பண்ண எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் நடக்காமல் போனாக்கா என்ன செய்கிறோம்? குறை கூறுறோம், ஜபத்தை விட்டுடுறோம், விசுவாசத்தை இழந்து போகிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவர்களுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு வசனம். எங்களை ஆண்டவர் விடுவிக்கிறாருன்னு எங்களுக்கு தெரியும். என்ன சொல்றாங்க? ராஜாவே இது உமக்கு தெரிந்திருக்கட்டும், ஒருவேளை விடுவிக்காமற் போனாலும் சரி, ஆனா நீ வச்ச சிலையை நாங்க ವಣಂಗವೇ ಮಾಟೋಂ. ಹೌದ್ರಾ? ಜೀವನದಲ್ಲಿ ಅನೇಕ ಸಮಯದಲ್ಲಿ ನಮಗೆ ಬರ್ತಾಲೇ ಇದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿರ್ತಿತ್ತೆ. ಒಳ್ಳೆ ದೇವರು, ಒಳ್ಳೆಯ ಸ್ವಾಮಿ. ನಾವು ಬೇಡಿಕೆಗಳನ್ನು ಯಾವಾಗ ನಮಗೆ ನೆರವೇರಲ್ವೋ ಅವಾಗೇನು ಮಾಡ್ತೀವಿ? ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ನಂಬಿಕೆಗಳು ಕಳ್ಕೊಂಡ್ಬಿಡ್ತೀವಿ. ಏನಪ್ಪ ಅಂತ ಬಂದು ಹೋಗ್ತೀವಿ. ಇಂಥವರಿಗೆ ಈ ವಾಕ್ಯವು ನನ್ನ ಜೀವಮಾನದಲ್ಲಿ ಕೇಳತಕ್ಕಂಥ ಸಿಕ್ಕಿದ್ರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, ಸಿಗ್ತಾ ಹೋದ್ರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, ನಾನು ಜೀವಂತವಾಗಿದ್ದರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, ಸತ್ರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, ಆದರೆ ಕ್ರೈಸ್ತನಿಗಾಗಿಯೇ ಇರುವೇನೆಂಬುದಾಗಿ ಈ ವಾಕ್ಯವು ನಮಗೆ ಹೇಳುವಂಥದ್ದಾಗಿದೆ. இது சொல்கிறது அவ்வளோ கொஞ்சம் சர்வசாதாரணமாக பேசிடலாம். ஆனாலும் கூட ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு நேரமும் இதை நமக்கு எடுத்து சொல்லும் பொழுது சில நேரங்களிலே நான் அப்படி இருந்திருப்பேன்னா இன்னைக்கு எனக்கு ஒரு புதிய உணர்வு கொடுக்கும், ஒரு புதிய பலத்தை கொடுக்கும். ஏன் நிற்கக்கூடாது? நடக்குதோ நடக்கலையோ, ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரோ கேட்கலையானா, there were அநேகர் ஆண்டவர் விடுவித்தார், அநேகரை விடுவிக்காமலும் போனார். ஆமாங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் டிசைபிள்ஸ், பேதுரை விடுவித்தாரு, யாக்கோபை விடுவிக்கல. ஆண்டவருக்கு அவர்கள் பிள்ளைகள் மரிப்பது கூட அவருடைய நாமத்துக்கு மகிமையா இருக்குமா? அதனால நாம நினைக்கக்கூடாது. அநேக நேரங்களிலே குணமடைந்தார்கள், குணமடையாமலும் போனார்கள். ஏனென்றால் ஒன்று, ஆண்டவர் மற்ற ஜனங்கள் ஆண்டவர் யார் என்று தெரிந்து கொள்வதற்கு அநேக காரியங்களை செய்தார். அது அல்லாமல் சில பேருடைய காரியத்தை நடக்காமல் போனது இவர்கள் எப்படி இருந்தாலும் ஆண்டவருக்காக நிற்கிறாங்களேன்னு சொல்றதுக்காக, ஆண்டவர் நிரூபிக்கக்காக அதை செய்தார். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான் இருக்கு இல்லைங்களா? சோர்ந்து போகக்கூடாது. என்ன வந்தாலும் சரிங்க, அடியோ உதையோ ஜீவனோ மரணமோ, ஆண்டவரே
சத்தியத்தை கொடுத்துருக்கீங்க, என்ன வந்தாலும் நாங்கள் நிற்க எங்களுக்கு பலத்தை கொடுங்க அப்படின்னு நாம் ஜெபித்து போக வேண்டியதாக இருக்குதுங்க. ஸோ நல்ல ஒரு மார்ட்டின் சார் நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் சொன்னார். அது ரொம்ப ரொம்ப என்கரேஜபிளாக இருக்குது. ஏன்னா அந்த ஒரு விட்னஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக ஆகும். ஏன்னா கடவுள் வந்து காட் இஸ் நாட் அ காட் ஆஃப் பார்ஷியல். கடவுள் வந்து அவங்களுக்கு செய்கிற காரியத்தை வந்து நம்மளுக்கு செய்யாத இருப்பாரா? அதான் இன்றைக்கி விட்னஸை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஐ எம் வெரி மச் ரியலி டிஸ்டர்ப் சம்திங். ஸோ இட் இஸ் வெரி ஐ ஓப்பனர் ஃபார் எவ்ரிபடி ஆஸ் எ சவுந்தர் சர்ச். நம்ம வைஷன்பூர் சபைக்கு இந்த கொடுத்த விட்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஃபேமிலி எப்படி எப்படி கஷ்டப்படுறாங்க பாருங்கள். அதனால் அதான் பாஸ்டர் கூட சொன்னார், இமீடியட்டாக ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணோம். அதான் இந்த ஒரு விஷயம் ஆகும்போது டேனியலில் ஏன் சொல்கிறேன்னாக்கா, இந்த டேனியலில் வர விஷயத்தில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் டேனியல் என்ன பண்ணார், ஃபஸ்ட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணார், ப்ரேயர் பண்ணார், ஃபாஸ்டிங் பண்ணார். அது 7-8 சாப்டரில் கூட பார்த்தீங்கன்னாக்கா ஈ வாஸ் ஃபாஸ்டிங். வேலை செய்யும் போது கூட என்ன ஆச்சு, ஆவிக்குரிய விஷயத்தை தான் இருந்துச்சு. உங்களுக்கு எல்லாமே இருக்குதா? அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுங்க. நம்ம வேலை தான் செய்கிறோம், ஆனால் கடவுளுடைய வாக்கியத்தை தியானம் பண்ணுறோமா ஃப்ரீ இருக்கும் போது? யூ ஸ்கிப் கம்ப்ளீட்லி ஆர் யூ கான்சன்ட்ரேட்டட் வீக்லி ஒன்ஸ். இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். இந்த ஒரு சிச்சுவேஷன் நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாக்கா இந்த கஷ்டம் தொன்னும் எல்லாமே இருக்கும். ஆனாலும் டேனியல் மாதிரி ப்ரேயர் பண்ணி ஃபாஸ்டிங் பண்ணும் போது கஷ்டம் வந்தாலும் யூ ஹாவ் த ஸ்ட்ரென்த். அது என் லைஃப்பில் அனுபவிச்சிருக்கிறேன். எந்த கஷ்டம் வந்தாலும் நீங்கள் ப்ரேயரு, பைபிள் ஸ்டடீஸு, மெடிடேட்டிங்கு, ஃபேமிலி எப்படி ஃபேமிலியாக தான் நம்ம இருக்கணும். ஆனால் தனித்தனியாக நீங்களே இருந்து பாருங்களேன், உங்களுக்கு மைண்டு எப்படி பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இருக்கிற காரியம் தான், அதுதான் சேட்டன் அட்டாக் பண்ணுறது. நீங்கள் பைபிள் படிக்கக்கூடாது, ஃபாஸ்டிங் பண்ணக்கூடாது, ஆல் நைட் ப்ரேயர் பண்ணக்கூடாது, வாரத்துக்கு வந்தால் போதும். சிக்னஸ் யாரும் இருக்கிறாங்களா, யாரும் விசிட் பண்ணக்கூடாது. இல்லை லைஃப் பிஸியாக தான் இருக்குது. ரொம்ப 12 hours 13 hours வேலை செய்தால் தான் எல்லாமே முடியுது. இதெல்லாம் யாருடைய? சாத்தானுடைய அட்டாக். ஜீசஸ் கூட பார்த்தீங்களாக்கா நைட்டெல்லாம் ப்ரேயர் பண்ணிட்டு திரும்ப காலையில் ஏஞ்சி போய்ட்டுறான், தூங்கலை. எவ்வளோ வாட்டி வசனம் காஸ்பலில் நம்ம படிக்கிறோம். இப்போ நம்ம அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம பாடிக்கு என்ன ரெஸ்ட் கொடுத்துருவோம். ஆனால் பைபிளில் so many times tells ஜீசஸ் வாஸ் டயர்ட், மார்னிங் ஃபாஸ்டிங் பண்ணிவிட்டு திருப்பும் காலையிலே போனாருன்னு சொல்லிட்டு இருந்தது. ஆனால் அவங்களுக்கு ஒன்றா மினிஸ்ட்ரிக்கெல்லாம் பண்ணிவிட்டு டே சாயங்காலம் வரைக்கும் அவங்களுக்கு எல்லாம் காஸ்பல்லாம் ப்ரீச் பண்ணிட்டு he didn't go to home. இவங்களெல்லாம் நீங்கள் போங்கப்பான்னு சொல்லிட்டு அவங்க வனாந்தரத்தில் போய் தனியாக ப்ரேயர் பண்ணாராம். ஸோ இந்த ஒரு இது வந்து நம்ம அப்ளை பண்ணுங்களேன், எப்படி லைஃப் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். அதுதான் இந்த ஒரு லைஃப் தான் யார் அப்ளை பண்ணிருந்தா? டேனியல் அப்ளை பண்ணார். இம்மிடியட்டாக ஒரு ப்ராப்ளம் வரும்போது let us pray, let us counsel God. அதான் பாஸ்டர் கூட சொன்னார் ஃப்ரைடே. டேனியல் வந்து எந்த டைமில் 3 times அந்த கதவு திறந்துட்டு அந்த ஆலய ஜெருசலேம் பார்த்து ப்ரேயர் பண்ணாராம். ஜெருசலேம் ஆலயம் எப்படி இருந்துச்சு? அப்போது ஜெருசலேம் ஆலயம் இருந்துச்சாங்க? ஒன்றுமே இல்லை, பாழ இருந்துச்சிட்டு இருக்குது. ஆனால் he knows God can raise the temple. உலகத்துக்குரிய காரியங்களை என் வாழ்க்கை அப்படி தான் இருக்குதுன்னு நினைக்கலாம். டேனியல் அதுதான் நினச்சாரு. ஆனால் டேனியல் நோஸ் இஸ் காட் அஸ் பவர்ஃபுல் காட். அதுதான் ஷட்ராக், மேஷக், அபேத்நேகோ ப்ராமிஸ், அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. மை காட் he can save us whatever the situation. அதே தான் டேனியல் ப்ரேயர் பண்ணும்போது அந்த டேனியல் அந்த டெம்பிள் இல்லைனா கூட அந்த டைரக்ஷன் பார்த்து ப்ரேயர் பண்ணார். காட் கேன் ரைஸ் த டெம்பிள், அமேசிங் பில்டிங். ஸோ நியூ ஜெருசலேம் வரைக்கும் கட்ட அவருக்கு சக்தி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை நிரூபித்தார். ஸோ அந்த ஒரு ப்ரோட்டோக்காலில் இந்த லெசனில் வந்து நம்மளும் அப்ளை பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக காட் கேன் டூ த மிராக்கல். ஸோ டியூஸ்டே லெசன், மீண்டும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்குதல். திருப்ப மீண்டும் சொரூபத்தை வணங்குதெல்லாம் என்னன்னாக்கா, இங்கே ரெவல்யூஷனில் வந்து சாப்டர் 13 இட் சேஸ் இல்லைங்களா? சாப்டர் 13 வந்து நம்ம படிக்கலாம். 2 மிருகம் வந்து, ஒன்று வந்து சமுத்திரத்துலேருந்து வந்த ஒரு மிருகம், இன்னொன்று வந்து பூமியிலேருந்து வந்த மிருகம் இருக்குது இல்லைங்களா? ஸோ 2 மிருகம் வந்து கடைசி காலத்தில் வந்து சொரூபத்தை ஏற்படுத்த போகிறாங்க. அதுக்கு வந்து மீண்டும் வணங்குதல் என்று. மீண்டும்னாக்கா என்னது? அப்போது ஆல்ரெடி இட் இஸ் வாஸ் எக்ஸிஸ்டட் பிஃபோர் இல்லைங்களா? ತಿರುಗ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಏನಾಗ್ತಾ ಇದೆ ಅಲ್ಲಿ? ಮತ್ತೊಮ್ಮೆ ವಿಗ್ರಹಕ್ಕೆ ನಮಸ್ಕರಿಸುವುದು. திரும்ப மிருகத்தின் முத்திரையை அந்த சொரூபத்தை வந்து நீ திரும்பவும் வணங்கணும். திரும்பவும்னாக்கா முன்னால் இருந்துச்சுன்னு அர்த்தம் இல்லைங்களா? ஸோ அதே காரியம் தான் திருப்பம் நடக்க போகுது, அவ்வளோதான்.
ஸோ இந்த ரெண்டு காரியத்தை யார் செய்ய போகிறதுனாக்கா, சமுத்திரத்திலிருந்து வந்த மிருகமும் அதன் பிறகு பூமியிலேருந்து வந்த மிருகமும். ஸோ இப்போ இந்த லாஸ்ட் வீக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு இது பார்த்தேன். ஸோ பைபிள் ப்ராஃபஸில் வந்து கரெக்டாக நடக்கிறது, கரெக்டாக பைபிள் வந்து கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுது. ட்ரம்ப்புக்கும் எலன் மஸ்க்கும் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு இல்லைங்களா? எல்லாருக்கும் நியூஸ் பார்க்குறவங்களாம் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த டைமில் வந்து ஹெட்டிங்கே பெருசாக போட்டிருந்தான் டைம்ஸ் ஆஃப் இந்தியா. என்னன்னாக்கா, த கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் த மோஸ்ட் பவர்ஃபுல் மேன் டு த மோஸ்ட் ரிச்சஸ்ட் பர்சன். த மோஸ்ட் பவர்ஃபுல் மேன்ட்டு எது சொல்லுது? எந்த ஒரு ரிலீஜியஸ் புக் சொல்லுது? ஸோ பைபிள் ப்ரெடிக்ட் த பீஸ் ஃப்ரம் த எர்த் இல்லைங்களா? ஸோ யூஎஸ்ஏ தே பிளே வைட்டல் ரோல். ஸோ எல்லாம் கேதர் பண்ணி அந்த டெவலப்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ எல்லாம் ஜனங்க கூட அப்போஸ் பண்ணுறாங்க இல்லையா? அப்போஸ்லாம் பண்ணாங்க. தெர் இஸ் நோ கிங் ஃபார் அஸ்ன்ட்டு எல்லாம் ஜனங்க கணு. ஏன்னா இவன் பண்ணுறது எல்லாமே ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பாஸ் மாதிரி அந்த மாதிரி கொடுத்துன்னுக்கிறாரு. பைபிள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கும்போது ஜனங்க என்ன தான் அப்போஸ் பண்ணாலும் கவர்மெண்ட் கண்ட்ரோல் ஓவர் எவ்ரிபடி டு எக்கனாமிக் சாங்ஷன்ஸ். உங்களுக்கு சேலரிலேயோ பணத்துலேயோ ரெஸ்ட்ரிக்ஷனை வச்சா கண்டிப்பாக எல்லாமே அவங்க கூட வரப்போகிறாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதுதான் இங்கே நம்ம படிக்கலாம். ஆனால் மீண்டும் மிருகத்தின் சொரூபம்னாக்கா ஃபஸ்ட்டுலாம் இருந்துச்சு இல்லையா? அப்போ வெதர் இட் இஸ் நியூ ஃபார் நியூ டெஸ்ட்மெண்ட் ஆர் எண்ட் டைம், again you have to go for idol worship, that worshipping of the beast. னாக்கா அந்த பழைசில் இருந்துச்சு. இது வந்து ஆதாம் ஏவாள்லேருந்தே நடந்துன்னு இருக்குது. இது ஒன்றும் புதுசு இல்லை. ஆதாம் ஏவாள்லேருந்து ஆபேல் கேயின் தே வென் ஃபார் ஒர்ஷிப். அங்கே 2 ஒர்ஷிப் இருந்துச்சா இல்லைங்களா? ஆமாம். நெக்ஸ்ட்டு வந்து நோவா டைமில் வந்து 2 குரூப் வந்துச்சுங்களா? அதன் பிறகு அப்ரஹாமை கூப்பிட்டாரு. ஸோ நீ கடவுளுக்காக நீங்கள் நம்ம உங்கள் மூலிமா எல்லாம் அந்த ஆசீர்வாதத்தை பண்ணோம், அந்த கவர்னன்ட் கீப் பண்ணோன்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டாரு. 2 குரூப் ஆச்சு. அதன் பிறகு டேனியல் வந்து ஷட்ராக் மேஷக் அபத்நேகோ வந்து அந்த சொரூபத்தை வணங்கக்கூடாதுன்னாங்க. அங்கேயே 2 குரூப் இருந்துச்சா? 3 பேர் நின்னாங்க, இன்னொரு குரூப்பு அடை பண்ணல. டேனியலில் கூட இதெல்லாம் பண்ணாங்க. டேனியலில் சிங்ககம்பி போடும்போது அவர் எதில் மெயின் டாபிக் எது வந்துச்சு? ஒர்ஷிப் இல்லைங்களா? ஆதி ஆகமத்துலேருந்தே ஒர்ஷிப்பில் தான் வருது. ஸோ ஜனங்க என்ன சொன்னாங்கனாக்கா, டேனியல் வந்து எதில் நம்ம கண்டுபிடிக்கணும்னாக்கா எல்லா காரியத்திலும் பர்ஃபெக்டாக இருக்கிறாரு. அவங்களுடைய கடவுளுடைய காரியத்தை கமாண்ட்மெண்ட்ஸு எதுவும் பண்ண முடியாது. அதனால் அந்த இவர் கட்டளில் தான் இது பண்ணி, நீ ராஜா வணங்காத இவருடைய கடவுளை வந்து ஒர்க் ஷோஸ் பண்ணுறேன்னா அதில் இது பண்ணி சிங்க கபியில் போட்டாங்க. ஸோ எல்லாம் வருது எதுனாக்கா ஒர்ஷிப் இல்லைங்களா? ஸோ நெக்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பின்வரும் வசனங்களில் தேவனுடைய கற்பனைகளையும் மனிதருடைய கற்பனைகளையும் எதிரெதிரே வைத்து சொல்லப்படுவது வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் எப்படி சொல்லிக்கிறதுன்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ கடவுளுடைய காட்ஸ் ட்ரூ சர்ச் தே ஸ்டூட் ஃபார் காட்ஸ் வேர்ட். அப்போசிட் என்னன்னாக்கா, தே ஸ்டூட் ஃபார் அப்போசிங் இந்த இது கடவுள் விரோதமாக இருக்கிற ஒரு குரூப் வந்து இது இருக்க போகுது. அதுதான் ரோமன்ஸில் கூட சாப்டர் 18 and 25ல் அது ஒரு சாப்டர் ரோமன்ஸ் 1:18 வர்சஸ் படிக்கலாமா? ஸோ கடவுள் வந்து கரெக்டாக விட்னஸ் கொடுத்துக்கிறாங்களாம் பாருங்கள். ஸோ அதனால் வாட் எவர் த ரிலீஜன்ஸ், எந்த ரிலீஜனாக இருந்தாலும் காட் ஹஸ் கிவன் சர்டன் விட்னஸஸ் இந்த நேச்சர், எல்லாத்துக்கும் விட்னஸ். அவங்களுக்கு வந்து எக்ஸ்கியூஸ் இல்லையா, எனக்கு இது பண்ணல, நான் ஏமாந்துட்டேன், அந்த மாதிரி யாரும் வெதர் தே கேன் கிறிஸ்டியன் முஸ்லீம் இந்துஸ் யாருமே இல்லை. இதில் எல்லாருக்கும் கடவுள் இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அதனால் கடவுள் வந்து விட்னஸ் கொடுத்துக்கிறாரு, யாரும் எக்ஸ்கியூஸ் இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க. இதில் வந்து என்னன்னாக்கா, காட்ஸ் லா அண்ட் ஹியூமன்ஸ் லா, காட்ஸ் ஒரிஜினல் லா அண்ட் ஹியூமன் ட்ரெடிஷன்ஸ் லா. ஸோ இந்த கான்ஃப்ளிக்ட் வந்து தான் இந்த லெசனில் சொல்லியிருக்கிறாங்க. ஜீசஸ் கூட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார், அது படிக்கலாமே, அது இம்பார்ட்டண்ட்டு. மேத்யூ சாப்டர் 12 வர்சஸ் 30. மேத்யூ 12:30 அது முடிச்சுட்டு இதை படிக்க முடியலாம் இந்த டியூஸ்டே.
12:30 மேத்யூ. ஸோ என்னோடு இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான், என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான்றார். ஸோ வி ஹவ் டு ஏசு கிறிஸ்து கூட இருந்து அவர் கட்டளை ஃபாலோ பண்ணும் போது என்ன ஆகுனாக்கா, கண்டிப்பாக அவர் ஒரு மீதமான ஒரு சபையில் நிற்கிறோம். அவருக்கு ஆப்போசிட்டாக நிற்கும்போது என்ன ஆகுதுனாக்கா, கம்ப்ளீட்டாக வி ஆர் கோயிங் அவே ஃப்ரம் த ட்ரூ சர்ச் அண்ட் ஃபால்ஸ் ஒர்ஷிப்னு கொடுத்துருக்குறாங்க. நம்ம வெனஸ்டே லெசன், ஜஸ்ட் வி கேன் கம் டு வெனஸ்டே லெசன். ஆதிகால சபைக்கு உபத்திரவம். இந்த ஆதிகால சபை பார்க்கும்போது நம்ம பார்த்தீங்களா, தே ஸ்டார்டட் வெரி குட். 120 பீப்புள் வந்து ஆதி சபையில் வந்து பரிசுத்தாவி வந்து அநேக ஜனங்கள் வந்து ரட்சிக்கப்பட்டார்கள். பேதுரு கூட பேசும்போது 3000 பீப்புள் இஸ் தே அக்செப்டட் காட். அகெயின் 5000 பீப்புள், நிறைய பேர் அக்செப்ட் பண்ண வந்தாங்க. அந்த டைமில் வந்து அங்கேயே ஸ்டார்ட் ஆச்சுங்களா அந்த அப்போசிங். நெபுக்நேசர் மாதிரி ஒரு கேரக்டர் வந்து, அது யாருனாக்கா ரோமன்ஸ் பவர், அது வந்து அப்போஸ் பண்ணாங்க. அந்த டைம்லனாக்கா இந்த ராஜாவை தான் ஒர்ஷிப் பண்ணோன்னு சொல்லிட்டு அது இருந்துச்சு. ஸோ ராஜாவை தான். இப்போது மோசஸ் வந்து ஈஜிப்டில் போகும்போது நாங்கள் கடவுளை ஒர்ஷிப் பண்ணோம் இன்னும் பேக்கும்போது, இங்கே யார் கடவுள், நான் தான் கடவுள்னாங்க இல்லையா. ஸோ லூசிஃபர் யார் என்ன சொன்னால், நான் என்ன தான் நீங்கள் ஒர்ஷிப் பண்ணோன்னு சொல்லிட்டு இன்டெரக்டாக அது அந்த கான்செப்ட்ஸ் தான் வந்துன்னு இருக்குது. இப்போது நான் தான் ராஜா, நான் வைக்கிற பொருள் தான் நீங்கள் அடைப்பணையணும். ஸோ அதுதான் இந்த வந்து நான் ஸ்டாப் வந்து ஆதி ஆகமத்துலேருந்தே வந்துனுக்குது. அது ஆதிகால சபையில் கூட இருக்குது. அதுதான் புதன்கிழமை லெசனில் பார்க்கும்போது ஆதிகால சபைக்கு உபத்திரவம். ஸோ நம்ம ட்ரூத்து போகும்போது தெர் இஸ் ஆல்வேஸ் உபத்திரவம், அந்த ஆப்போசிட் ஒரு பவர் வந்து இது பண்ணுறாங்க இல்லைங்களா. ஆனால் இந்த உபத்திரவம் எங்கேருந்து வந்துச்சுன்னு இந்த லெசனில் சொல்லியிருக்கிறாங்க. உபத்திரம் யார்கிட்ட வந்துச்சுனாக்கா, கடவுள் ஜனங்களே வந்து என்ன பண்ணாங்கனாக்கா ஃபால்ஸ் ஒர்ஷிப்பு காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு அக்செப்ட் பண்ணுறாங்க இல்லையா ஃபால்ஸு. அவங்களே வந்து யார்கிட்ட இது பண்ணுறாங்களா, விரோதமாக இருக்கிறாங்களா, கடவுளை ஜனங்கள் விரோதமாக இருக்கிறாங்களா. தோ வெண்ட் அவே ஃப்ரம் சர்ச், தே கெப்ட் த ட்ரெடிஷன், அக்செப்ட் த ஃபால்ஸ் ஒர்ஷிப், தே கம்மிங் வித் அதர் பீப்புள் அண்ட் அட்டாக்கிங் த ரெமினன்ட் பீப்புள். இதுதான் இம்பார்ட்டண்ட்டு இல்லைங்களா. நம்மளுக்கு உபத்திரம் ஜீசஸ் என்ன சொல்கிறார், உன்னுடைய எதிரி யாருன்றாங்க, உங்களுக்கு வீட்டிலே இருக்கிறாங்கன்றாங்க. ஸோ அதனால் மோசஸ்க்கு யார் விரோதி, மோசஸ்க்கு யார் விரோதி, அந்த மிரியம்மா, அதுதான். ஸோ அதனால் நீங்கள் போன உடனே இமீடியட்டாக உங்கள் ஒய்ஃபையும் உங்கள் பசங்களையும் ஞாபகம் வச்சுக்காதீங்க. ஜஸ்ட் ஷுட் நாட் டூ லைக் தட். இட் மே பி சம்டைம்ஸ், இட் மே அவுட் சைடு. ஸோ அதனால் சபையை கூட எடுத்துக்கலாம். சம்டைம்ஸ் சபை, இண்டிவிஜுவல் எல்லாமே இருக்குது இதில். ஸோ அதனால் சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி நம்ம அர்த்தம் பண்ணோம். அந்த டைமில் வந்து அங்கே வந்து அந்த கிங்கை ஒர்ஷிப் பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னா, அவர் கொடுக்குற சலுகைகள்லாம் கொடுத்தாராம். நீங்கள் ராஜாவை அடிப்படையிலாம் என்ன பண்ணுறாங்கனாக்கா, உங்களுக்கு கிடைக்கிற சலுகை இல்லை, எல்லாம் எதுவும் இல்லை. ஆனால் ரோமன்ஸ் டைமில் ஆதிகால சபையில் வந்து அந்த ராஜாவை அடிப்படையும் போது உனக்கு சர்டிஃபிகேட் கூட கொடுத்தாங்களாம். அந்த டைமில் அந்த ஹிஸ்ட்ரிலாம் படிக்கும் போது நான் படித்தேன். ஹிஸ்ட்ரி கூட அந்த சர்டிஃபிகேட் ராஜா கொடுப்பாராம். இவங்க வந்து அந்த ராஜா கட்டளை ஃபாலோ பண்ணுற, ராஜா ஒர்ஷிப் பண்ணிக்கிறாங்க இந்த ஃபேமிலி, இவங்களுக்கு கொடுக்குற அந்த எக்கனாமிக்கு எல்லாமே கொடுக்கணுன்ட்டு. ஆனால் இதெல்லாம் நிற்காதவங்களுக்கு கடவுள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, உபத்திரப்பட்டாங்க. அதுதான் என்ன பண்ணாங்க, ஆதி சபையில் வந்து யார்கிட்ட காசு இருக்குதோ அவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, ஷேர் பண்ணி அவங்க அந்த சபையை வளர்த்தாங்கன்னு சொல்லிட்டு அது இருக்குது. ஸோ அதனால் அந்த ஒரு கான்செப்ட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம். இதில் வந்து ஏரோது பற்றி சொல்கிறாங்க. ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்தலர் சாப்டர் 2ல் ஏரோதை வந்து யாக்கோபை சாவடிச்சிட்டாரு. அதன் பிறகு யாரை இது பண்ணோம், பேதுரு வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சுட்டாங்க. அதான் இவர் சார் கூட சொன்னார் இல்லையா, ஏன் பீட்ரு அவர் சாவடிக்கல, கடவுள் கையில் கொடுக்குதுன்னா அவருடைய மகிமை, அவருடைய டைம், அவருடைய ப்ராஃபஸிஸ், அவருடைய நேரங்கள் நம்ம கையில் எதுவும் இல்லை. நம்ம கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா, நல்லா இருந்தாருப்பா அவர் செத்துட்டாருப்பா, இன்னும் நல்லா இருந்திருக்கணும். ஆனால் அது கடவுள்லேயே செயல். இங்கே ஜேம்ஸ் நல்ல ஒரு டிசைபிள்ஸ் தான், அவர் செத்துட்டார். பீட்ரு வந்து இன்னும் அநேக காலங்களில் இருக்கணும்னு சொல்கிறாரு. ஸோ அதனால் அவர் ஜெயிலில் இருக்கும்போது அவங்களுக்காக ஒரு குரூப் ஆஃப் ப்ரேயர் பண்ணியிருந்தாங்க இருக்கிறாங்க. அவங்களுக்காக
குரூப் ப்ரேயர். அந்த ப்ரேயர் எப்படி பவர்ஃபுல்லாக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த பீட்ரு விஷயத்துலையும் அவங்களுக்காக சபை அவங்க வீட்டில் வந்து ப்ரேயர் பண்ணாங்கன்ட்டு இந்த லெசனில் இருக்குது. ஆனால் இந்த லெசனில் டீச்சர் என்ன சொல்லிக்கிறாரு, ஒரு வேளை அவங்க வந்து ஒரு நெகட்டிவாக தான் அவங்க பண்ணியிருக்கலாம். யாக்கோபு செத்துட்டாரு, பேதுரு எங்கே எஸ்கேப் ஆக போகிறாரு. அந்த ஃபிலிம் பார்த்தீங்கன்னாக்கா பேதுரு வந்து எவ்வளோ மூணு கம்பார்ட்மெண்ட் ஆயிட்டு பிறகு உள்ளே இருக்கிறாங்க. 3 கேட்டு திறந்துட்டு உள்ளே போனோம். ஒரு கேட்லேயும் 2 சோல்ஜர்ஸு. ஆனால் அதுலேயும் ஏஞ்சல்ஸ் வந்து அவங்கள கூட்டின்னு போனாங்கனாக்கா இட் இஸ் அமேசிங். ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த ஆதிகால சபை அவங்க ப்ரேயர் பண்ணும்போது அவங்க பயந்தாங்க, நெகட்டிவாக தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணும்போது கூட அந்த லெசன் டீச்சர் எழுதிக்கிறாரு, தே வுட் ஹவ் பின் ப்ரேய்டு நெகட்டிவ் பட் காட் இஸ் ஒர்க்கிங் ஃபார் தெம் சென்டிங் ஏஞ்சல்ஸ் பண்ணிட்டு. அதே தான் இந்த லெசனில் கடைசியில் சொல்லிக்கிறாங்க, ஏஞ்சல்ஸ் மாதிரி நம்மளுக்கு எல்லாமே வருவாங்களாம். ஏஞ்சல்ஸ் மாதிரி நம்ம பார்க்க முடியாதான், நிறைய காரியங்கள் வந்து ஏஞ்சல்ஸ் மாதிரி வந்து நம்ம கூடல வந்து சாப்பிடுவாங்க, நம்மளை பணிவிட செய்வாங்க, ஸோ எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த கான்செப்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஆதிகால சபை வந்து அந்த உபத்திரவம் எப்படி பண்ணாங்க, ஸோ அங்கேயே 2 குரூப் வந்துச்சு, காட்ஸ் லா அண்ட் ஹியூமன்ஸ் லா. அதே கடைசி காலத்தில் தான் வரப்போகுது. ஸோ அந்த ராஜா பிளேஸில் யார் வந்து இந்த வேர்ல்டு வைடு ரூலர்ஸ் வரப்போகிறாங்க. ஸோ டைம் இஸ் ஷார்ட், ஜஸ்ட் வி கோயிங் டு வைண்ட் அப். அண்ட் நீங்கள் இந்த லெசன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, வீட்லேயும் ஒரு வாட்டி படிக்கணும்னு சொல்கிறேன். ஏன்னா இந்த கடைசியில் நடக்கிற காரியம் வந்து திருப்ப நம்ம டைமில் நடக்கணும். அந்த இமேஜ் ஒரு சிலை இருக்கும் போது இந்த இடத்துல வந்து சிலை இருக்கிறதுல இட் மே பி எ அதர் லா. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் வர்ஷிப்பிங் விச் டே, ஸோ அது இம்பார்ட்டண்ட்டு. சம்டைம்ஸ் வி கீப் த சபத் வைக்கிறோன்னு சொல்லிட்டு வி ஷுட் நாட் ஹாவ் கான்ஃபிடென்ட். ஜீசஸ் சொல்லிக்கிறாரு, ஜீவ்ஸ் ஆல்சோ கீப் த சபத், பட் ஜீசஸ் வார்ன் தம் யுவர் ஆக்ட் ஷுட் பி அபோவ் தன் த ஜூஸ் கேரக்டர். நம்ம சபத் வைக்கிறோம், அந்த கேரக்டர் இருக்குதா? Sometimes we should not don't have the character also, we will be away from God's true church and can receive mark of the beast. ஸோ அதனால் இந்த லெசனை படிக்க நான் ஒரு வாட்டி திரும்ப படிக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். God bless you. நேர குறைவினால் பட்டினி என்ன பண்ணிட்டோம், நம்ம கம்யூனிக் பண்ணிட்டோம். ஆனால் முக்கியமான லெசன், மிருகத்தினுடைய முத்திரை வந்து முக்கியமான லெசன். நீங்கள் தயவுசெய்து வீட்டுக்கு போயிட்டு அந்த லெசனை பாருங்கள். ஓய்வு நாளில் இன்றைக்கி நிறைய தவறுதலாக புரிந்து கொண்டு இருக்கிறாங்க. அதை கை கொள்கிற பிள்ளைகளும் தவறாக புரிந்து கொண்டு இருக்கிறாங்க, அதை கை கொள்ளாத பிள்ளைகளும் தவறாக என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, புரிந்து கொண்டு இருக்கிறாங்க. விசேஷமாக கை கொள்கிற பிள்ளைங்க என்னன்னா, ஆலயத்துக்கு வந்துட்டால் போதும் அந்த மாதிரி என்ன பண்ணுறவங்க பிளான் பண்ணிவிட்டு மற்றது என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் அப்படின்றது தப்பு. அது ஓய்வு நாள் ஆசரிப்பு கிடையாது. ஆலயத்துக்கு வந்துட்டு என்ன பண்ணுறோம், ஓய்வு நாள் என்பது 24 மணி நேரம் அல்லையா. ஆலயம் வந்து அதிகபட்சமாக 3 hours அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன செய்யணுன்றது முக்கியம். அதை எப்படி கடவுளுக்காய் பயன்படுத்தணுன்றது முக்கியம். ஆனால் யூதர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, தங்களுடைய சுயத்திற்காய் ஓய்வு நாளை பயன்படுத்தி கொண்டார்கள். அதனால் நம்ம சுயத்துக்காய் ஓய்வு நாளை பயன்படுத்துறதுனால நான் ஓய்வு நாளை ஆசிரிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஆபத்து. சொல்கிறவங்களுக்கு புரிஞ்சிச்சிங்களா? நான் சுயத்திற்காக ஓய்வு நாளை ஆசரிப்பது எனக்கு அதனால் ஒரு பிரயோஜனமோ வரப்போகிறது கிடையாது. இங்கே தேவனே எப்படி ஓய்வு நாளை ஆசரிக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. எப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா,
நன்மை செய்கிறது, ஓய்வு நாளில் நன்மை செய்வது நலம். எந்த ஒரு இடத்துலையும் முடனுடைய கையை குணமாக்கக்கூடாது அல்லது சுகம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி எங்கேயுமே கிடையாது. ஆனால் யூதர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அதையும் வேலையாக்கிட்டாங்க. சுகம் வேற, தேவனுடைய தொடுதல் வேற, வேலை வேற. ஆனால் தேவனுடைய தொடுதலையே என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வேலையாக மாற்றிட்டாங்க. சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிச்சா? அப்போ அவங்க என்னன்னா ஓவராக சுயத்தில் என்ன பண்ணாங்க, போக ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ தூரம் தான் போகணும், இவ்வளோ தூரம் தான் போகணும், இதை தான் செய்யணும், இதை தான் செய்யக்கூடாது அப்படின்னு அவங்களே செல்ஃபாக என்ன பண்ணிக்கிட்டாங்க, அதை போட்டுட்டு எமர்ஜென்சி காரியத்துக்கு கூட என்ன பண்ணாங்க, நல்லது செய்கிறதுக்கு கூட அவங்க நிகழ்வுகளை அவங்க தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. அப்படி கிடையாது. இப்போ சேபத்துனா என்னென்னா, வாட் சேபத் இட் மீன்ஸ் தட் டூ குட், go and visit. It's not that after finishing church then go and sleep. It's not what Sabbath at all. After finishing Sabbath they were going directly to where? To do our works. What is the use of keeping Sabbath? That is a waste. Understood now? 3 hour முடிச்சுட்டு நான் போய் என்ன பண்ணுறேன், வீட்டில் பாதி வேலை வச்சுட்டு போய் செய்யணும், வீட்டில் இந்த வேலை இருக்குது அவங்கள மீட் பண்ண அப்படி கிடையாது. Go to meet someone ஃபார் காட்ஸ் க்ளோரி என்ன பண்ணட்டும், மேலே வர்றதுக்கு, காட்ஸ் க்ளோரி மகிமைப்படுறதுக்கு தான் என்ன பண்ணணும், சேபத்தை யூஸ் பண்ணணும். அப்போ எப்படி நம்ம சேபத்தை பயன்படுத்தணுன்றதில் என்ன பண்ணணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். அதை தான் மிருகத்தின் முத்தின்னு போட்டிருக்காங்க. இந்த கடைசியாக என்ன பிரச்சனை வரப்போகுது, கடைசி என்ன பிரச்சனை வரப்போகுது, சேபத் ஸ்டார்டட் ஃப்ரம் தி ஈதேன், தேர் நெவர் எண்ட் இருக்கா, சேபத்துக்கு எண்ட் இருக்கா? தெர் இஸ் நோ எண்ட் அட் ஆல். இட் ஸ்டார்டட் ஃப்ரம் வேர்? ஈதேன். In even the new heaven, new earth, we are going to keep the Sabbath. அதுதானே, there is no end. பட் ஆனால் சாத்தானுடைய என்னன்னா, அவன் சேபத்தை உடைக்கணுன்றதுக்காக, தேவனுடைய உறவை உடைக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுறான், ஏதேனில் போராடினா எது வரைக்கும் போராடுவான், பரலோகத்தில் ஏதேனில் போய் நம்ம சேபத்தை கூடாது என்பதற்காக அவன் சேபத்தை என்ன பண்ணுவான், என்ன வேணாலும் பிரச்சனை கொண்டு வருவான். ஸ்டாண்ட் ஃபார் காட், ஸ்டாண்ட் ஃபார் காட். இதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்க போகுது. யாருக்கு பெரிய பிரச்சனையாக இருக்க போகுது? இப்போ சேபத்து பெரிய பிரச்சனையாக இருக்கா, உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கா இல்லையா? ஆசீர்வாதமாக இருக்கா, பிரச்சனையாக இருக்கா? கேட்டேன்னா சொல்லுவீங்க, ஈவன் யுவர் அட்வான்டேஜ் இஃப் ஐ ஆஸ்க் தட் ஓகே சேபத் இஸ் பிளெஸ்ஸிங் ஆர் கர்ஸ், வாட்? என்னங்க, உங்கள் பிள்ளைங்க எக்ஸாம் எழுதும் போது தெரியும். பிள்ளைங்க எக்ஸாம் எழுத போகும்போது 10ல் 10 12 அல்லது காலேஜ்லையோ சேபத்தில் எக்ஸாம் வந்தால், அப்போ நான் கேட்குறேன், இட்ஸ் அ பிளெஸ்ஸிங் ஆர் கர்ஸ்? வாட் யூ வில் ஃபீல்? How you will feel? இல்லைங்களா? ஐயோ சேபத்து வந்துடுச்சு. அப்போ எப்போ பிளெஸ்ஸிங்ன்றது எப்படி வந்து உங்களுக்கு வந்து அது இதாக இருக்கும்? தட் மீன் யூ ஆர் கெட்டிங் ஒரு சான்ஸ் டு ஸ்டாண்ட் ஃபார் காட். சேபத்து வந்துடுச்சு, இந்த எக்ஸாம் எழுத முடியல, இது அப்படி ஆச்சு இப்படி ஆச்சு, அது கோஸாக நீங்கள் ஃபீல் பண்ணால் அது கோஸாக தான் இருக்கும். எப்போ அது பிளெஸ்ஸிங்காக இருந்தாலும் அது பிளெஸ்ஸிங்காக இருக்கும். அப்போ கடைசி காலத்தில் என்னென்னா, நம்மளாம் இவ்வளோ சேபத்தை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம், இவ்வளோ செஞ்சுட்டு வரோம். ஆனால் கடைசி காலத்தில் பிரச்சனையே சேபத். எப்படி நம்ம நிற்க போகிறோன்னு தெரியல. ஹவ் யூ ஆர் கோயிங் டு ஸ்டாண்ட்? ஃபர்கெட் அபவுட் அதர்ஸ், ஹவ் தே ஆர் கோயிங் டு ஸ்டாண்ட். திங்க் அபவுட் யூ தட் ஹவ் யூ ஆர் கோயிங் டு ஸ்டாண்ட். நீங்கள் உங்களை பற்றி யோசிங்க, எப்படி நீங்கள் இந்த ஓய்வு நாளுக்காக நிற்க போகிறீங்க. இப்போ நவ் ஐ கேனாட் ஸ்டாண்ட் ஃபார் த சேபத், ஹவ் ஐ எம் கோயிங் டு, இல்லையா? முத்திரை அதை சொல்லணும்னு நினச்சேன். நான் அப்படி கை காமிச்சோன்னா ஐயா சீக்கிரம் பட்டுன்னு முடிச்சுட்டாங்க, டைம் ஆகிடுச்சுன்ட்டு. இதை சொல்லிவிட்டு அப்படின்னா சீக்கிரமாக நடத்திடுவாங்க இதை சொல்லிவிட்டு அப்படின்னு சொல்லி நினச்சேன். பட் அவங்க நிறுத்திட்டாங்க. அதனால் நான் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன், புரியுதுங்களா? அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த ஓய்வு நாள் தாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இட்ஸ் அ சைன் பிட்வீன் யூ அண்ட் மீ. அது என்னங்களா, இந்த ஓய்வு நாள் உங்களுக்கு எனக்கும் அடையாளம். இந்த அடையாளத்தை உடைக்க யார் ட்ரை பண்ணுவான்? சாத்தான் ட்ரை பண்ணுவான், இல்லையா? மற்றவங்கள்ட்ட அடையாளம் கிடையாது, உடைக்கணும்னு அவசியம் கிடையாது. அவன் ஏற்கனவே உடைச்சிட்டான், அதை பற்றி அவங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் உங்கள்கிட்ட என்கிட்ட இருக்கிற முத்திரையை உடைக்க தான் என்ன பண்ணுறான். நான் முத்திரன்றதோட இந்த உறவு, தேவனுக்கு உங்களுக்கு இருக்கிற உறவு தான், தட் இஸ் சேபத். He tries to break the relationship between you and your God. Never allow it. Sister, understood? Sister, understood? Never allow it. சேபத்தில் சரி முடியல, அதாச்சு இதாச்சு, no reason. This is the place where you supposed to be. இல்லை ரிலேஷன் வந்துட்டாங்க, அங்கே போனோம் இங்கே போனோம், அது இப்படி போனோம் அப்படி போனோம். நோ, பி அட்
சர்ச்சின்னு நான் சொல்கிறத விட காட். கடவுளோடு கூட கடவுளோடு கூட இருக்கணும் அப்படின்னு மாத்திரம் என்ன பண்ணுங்க, மைண்டில் நினச்சிருங்க. தென் இட் வில் பி பிளெஸிங் ஃபார் யூ அண்ட் ஃபார் யுவர் ஜெனரேஷன்ஸ். தேங்க்யூ.